நிறைய பேருக்கு லாயருக்கும் அட்வொகேட்க்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டும் ஒன்னு நினைச்சு யூஸ் பண்ணுவாங்க. அட்வொகேட்னா he should practice that courts of law. கோர்ட்ல போய் ஒரு பிராக்டிஸ் பண்ணும், பார் கவுன்சில்ல அவரோட நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். பட் லாயருக்கு அது தேவையில்லை. நீங்க வந்து எல்எல்பி இல்ல பிஎல் முடிச்சாலே நீங்க ஒரு லாயர் தான். there are various streams and integratedல you can do a BA LLB honors or a BCom LLB honors, BBA LLB honors, BSc LLB honors. அது மாதிரி நிறைய இருக்கு அண்டர் கிராஜுவேஷன் ஆப்ஷன். நான் ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன், தமிழ்நாட்டுல மொத்தமாவே 60,000 லாயர்ஸ் தான் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஆக்டிவா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தமாவே 60,000 லாயர்ஸ் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இப்ப அடுத்து நம்மோட கனெக்ட் ஆக போற எக்ஸ்பர்ட் யாருன்னா அஸ்வின் பாலா சோமேஸ்வர். இவர் வந்து லால உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பத்தி நம்மகிட்ட பேச போறாரு. தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூல்ல வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் லா எல்எல்பி முடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து நம்மோட நிறைய இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. அஸ்வின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து மாணவர்களுக்காக இந்த உங்களோட கைடன்ஸ் வந்து கொடுக்க வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பத்தி கொஞ்சம் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் பிரேம் சார். நான் உங்களோட ஒர்க்ஸை ரொம்ப அட்மையர் பண்றேன். நானும் 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களோட ஒர்க்ஸை பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் தான் எல்எம்எஸ்ல இருந்து கால் பண்ண உடனே ஓகே சொல்லிட்டேன். எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை. நான் ஒரே ஒரு கதை, நான் எல்எல்பி பிஜிடி தானே பண்ணியிருக்கேன், நோ ப்ராப்ளமான்னு கேட்டேன். யூ கைஸ் ஆர் ஃபைன். தென் ஐ வாஸ் ஆல் செட் டு அக்செப்ட் திஸ் இன்விடேஷன். எஸ். ஸோ என்னை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் இப்பதான் லாஸ்ட் மந்த் தான் என்னோட கிராஜுவேஷன் முடிச்சேன். நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேலே ஐ டிட் அ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கிரிமினல் லா அண்ட் ஃபாரன்சிக் சயின்சஸ் ஃப்ரம் நால்சார் இன் ஹைதராபாத். ஸோ ஃபைனல் இயர் பண்ணவும் அதுவும் முடிச்சுட்டேன். ஸோ இதுதான், நான் ஒரு பேசிக்கலி லாயர், நாட் அன் அட்வொகேட். நான் இங்கே என்னோட இது ஆரம்பிச்சிடுறேன். நிறைய பேருக்கு லாயருக்கும் அட்வொகேட்க்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டும் ஒன்னு நினைச்சு யூஸ் பண்ணுவாங்க. அட்வொகேட்னா he should practice that courts of law. கோர்ட்ல போய் ஒரு பிராக்டிஸ் பண்ணும், பார் கவுன்சில்ல அவரோட நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். பட் லாயருக்கு அது தேவையில்லை. நீங்க வந்து எல்எல்பி இல்ல பிஎல் முடிச்சாலே நீங்க ஒரு லாயர் தான். ஸோ இதுதான் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் லாயர்ஸ் இல்ல நீங்க லீகல் ப்ரொஃபஷனுக்குள்ள வந்த பிறகு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இது இருக்கும். ஸோ என்னோட 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நான் பண்ணது ஒரு 5 year இன்டெகிரேட்டட் லா கோர்ஸ். ஸோ அதுல வந்து there are various streams அந்த இன்டெகிரேட்டட்ல you can do a BA LLB honors or a BCom LLB honors, BBA LLB honors, BSc LLB honors. அது மாதிரி நிறைய இருக்கு அண்டர் கிராஜுவேஷன் ஆப்ஷன். பட் அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜஸ் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் யூ சூஸ். ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிச்ச யூனிவர்சிட்டி தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி which is one in தமிழ்நாடு. நேஷனல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடுல ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அதுல they only offer BA and BCom 55 seats, டோட்டலா 110 seats தான் ஒரு வருஷத்துக்கே. ஸோ நீங்க ரேங்க் எடுத்தாதான் இங்கெல்லாம் சேர முடியும். இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் பிகாஸ் இந்த வருஷம் எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் ஆல் ஓவர் இந்தியா காம்பீட் பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு 2,000 ரேங்க் இருக்கணும். தட் இஸ் தி ஐடியா ஹியர் டு கெட் இன் டு தமிழ்நாடு நேஷனல் யூனிவர்சிட்டி. பட் தமிழ்நாடு நேஷனல் யூனிவர்சிட்டி விட அதிக டியர்ஸ்ல டியர் 1 ரேஞ்ச்ல இருக்கிற ஹைதராபாத்ல இருக்கிற நல்சாரா இருக்கட்டும், இல்ல NLSIU பெங்களூர்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், இதுக்கு எல்லாம் பண்ணணும்னா நீங்க இன்னும் நல்லா ரேங்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் me. I got into Tamil Nadu National University and I'm a graduate as of now. Sure. அஸ்வின், இப்போ வந்து யார் வந்து இப்ப லாவை சூஸ் பண்ணணும்? இப்ப நிறைய பேருக்கு வந்து லாயர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும் பயங்கர ஆசைகள் இருக்கும். இப்போ பை நேச்சராவே வந்து இப்போ எனக்கு வந்து நான் பெரிய இன்ட்ரோவர்ட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பெருசா பேசலாம் வராது. நான் பெரிய இன்ட்ரோவர்ட் நானு. எனக்கு வந்து பட் லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. நான் வந்து இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணலாமா? எஸ், இது ஒரு நல்ல கேள்வி. பிகாஸ் நானே ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட் தான். என் யூனிவர்சிட்டியில நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னைய தெரியாது இன்னைய வரைக்கும். பட் நான் வந்து என்னோட பேஷன் எப்படி லாங்கிறத நான் ஐடென்டிஃபை தான் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப கார் பிடிக்கும்னா நம்ம வந்து ஓகே ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகலாம், இல்ல ஏரோப்ளைன்ஸ் பிடிக்கும்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகலாம் நம்ம யோசிக்கலாம். பட் லா ஆஸ் அ ப்ரொஃபஷனா நம்ம ஒரு பேஷனா சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான சில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மள்ட்ட இருந்து. பிகாஸ் நம்ம சொசைட்டில லாவை வந்து நமக்கு வந்து இதோட ஆக்சுவல் ஃபார்ம்ல நமக்கு காட்டல. இட் இஸ் பீங் பொலிட்டிசைஸ்
அண்ட் லா வந்து ஆக்சுவலா என்னன்னு நம்ம காட்டல, அது வேற ஒரு கோணத்துல நமக்கு காட்டுறாங்க. லா ஸ்கூல் வந்தாதான் உங்களோட ஆக்சுவல் இது தெரியும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா ஸ்கூல், உங்களுக்கு உங்களோட பேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புனீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி சூஸ் லா அண்ட் பி குட் அட் இட். அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னன்னு சொல்ற ஒரு சின்ன உதாரணம் வச்சு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஸ்கூல்ல பிளஸ் டூ வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஸ்கூல்ல இது எல்லா ஜென்ரேஷனுமே நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போம். ஆஸ் சிம்பிள் அஸ் கிளாஸ் ரூம்ல இருக்கையில தண்ணி குடிக்க கூடாது, ரெஸ்ட் ரூம் போகணும்னா நம்ம டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் போகணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் என்னைக்காவது நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு யோசிச்சிருக்கோமா? ரொம்ப கம்மியான பேர் தான் கிளாஸ் ரூம்ல இந்த ரூல்ஸ் எதுக்கு இருக்குன்னு யோசிப்பாங்க. எல்லாம் பயப்படுவாங்க அந்த ரூல்ஸை பார்த்து, பட் எதுக்கு இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. எதுக்கு இருக்குன்னு யோசிச்சவங்க ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்ட ஒரு சில பேர் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப ரேரா தான் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது தான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கேள்வி ஞானம் இருக்கு, நான் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஏன் கிளாஸ் ரூம்ல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றோம்? கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன்னா மத்தவங்களுக்கும் தே ஹாவ் தி ரைட் டு லிசன் டு த கிளாஸ். அந்த கிளாஸ்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு என்வாயன்மெண்ட் இருந்தாதான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்க முடியும். நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு ஆஹா நமக்கும் தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் யோசிப்பான். அவன் தண்ணியை பார்த்துட்டு வேற என்னென்னமோ அவன் மைண்டுக்குள்ள வரும். அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த கிளாஸோட அந்த ஹோமியோஸ்டாசிஸே மாறிடும். சோ அந்த டீச்சரும் அவங்களோட டியூட்டியை ஒழுங்கா பண்ண முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அன்னைக்கு என்ன கத்துக்க வந்தாங்களோ அவங்களோட அந்த ரைட்ஸும் பாதிக்கப்படும். சோ இதுக்காக தான் ஒரு சில ரூல்ஸ் இருக்குன்னு இவ்வளவு யோசிக்க முடிஞ்சதுன்னா உங்களால, நீங்க கண்டிப்பா லா எடுத்தே ஆகணும். ஏன்னா சொசைட்டிக்கு லாயர்ஸால செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கம்மியான ஆளுங்க தான் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. நான் ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன். தமிழ்நாட்டுல மொத்தமாவே 60,000 லாயர்ஸ் தான் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் ஆக்டிவா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தமாவே 60,000 லாயர்ஸ் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்குல மட்டும்தான் இருக்கும், கோடி கணக்குல வாய்ப்பே கிடையாது. So these are the attributes which I wanted to share with the flourishing students right now. So இந்த attributes நீங்க பாத்தீங்கன்னா இத கண்டிப்பா நீங்க இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இன்னொரு கேஸும் வச்சிருக்கேன். இந்த attributes நம்மள்ட்ட இல்ல, பட் நான் வந்து லாயர்ங்கிற ப்ரொஃபஷன்ல ஒரு சில கன்சிடரேஷனுக்காக நான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், லாயர்ஸ் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, இல்ல எங்க அம்மா அப்பா லாயர்ஸ் அவங்க பெரிய ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, அதை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன அந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே வளர்த்துக்கோங்க. கேள்வி கேட்கறத வளர்த்துக்கோங்க. கேள்வியை வெளியில கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, உங்களுக்குள்ளே கேட்டு அதுக்கான பதிலை நீங்களே தேடலாம், தப்பு இல்ல. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நான் வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சா போதும், எனக்கு வந்து ஊருக்கு ஆன்சர் சொல்லணும்னு நினைக்க மாட்டேன். அதுதான் வந்து இன்ட்ரோவர்ட்டோட ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு 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 ஆட்ரிபியூட். ஒரு இன்ட்ரோவர்ட்டோட பெரிய இதுனா வெளியில பேசணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. உங்க சொசைட்டிலயோ இல்ல உங்க ஸ்கூல்லயோ உங்க வீட்டுல நடக்கிற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ்க்கு ஜஸ்டிஃபை உங்களால பண்ண முடிஞ்சா டெஃபினெட்லி யூ ஷுட் டேக் லா. அதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே அஸ்வின், இப்போ எனக்கு வந்து இப்ப லாயர்ஸ் வந்து என்னென்ன விதமான வேலைகள், என்னென்ன விதமான ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க? இப்ப நாங்க பாக்குறதெல்லாம் என்னன்னா, நாங்க வந்து படத்துல பாக்குறோம், படத்துல போய் வந்து ஆர்கியூ பண்றாங்க, அந்த எங்களுக்கு அது மட்டும் தான் காட்டப்படுது. இப்போ லாயர்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க? மீதி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க? ஓகே, நான் இது ஒரு சின்ன கதையில இருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம லா ப்ரொஃபஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன இங்க பண்றோங்கிறது டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு 2 minutesல முடிச்சிடும் அந்த கதைய. லா ப்ரொஃபஷன் இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் என்ன சொல்லலாம், ஒரு 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 ப்ராப்பரான ப்ரொஃபஷன் வந்துச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன். ப்ராப்பர்னா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணது லா ப்ரொஃபஷன். 13th centuryல இருந்து இதுக்கு ரெக்கார்டட் ஹிஸ்டரி இருக்கு இங்கிலாந்துல. தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடியே போகும், நம்ம கரிகால சோழன் காலத்துல இருந்தெல்லாம் இருந்துச்சு. பட் இங்கிலாந்துல இருக்கிற ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன், அந்த ஒரிஜினல் ஆர்கைவ்ஸ்ல. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாயர்ஸ் எப்படி வந்தாங்கன்னா, அந்த காலத்துல இப்ப நம்ம எப்படி பஞ்சாயத்து நடக்குது, 2 பேருக்கு பிரச்சனைனா ஒரு மத்தியஸ்தம் பண்ணா ஒருத்தர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க நடுவுல ஒருத்தர்கிட்ட போறோம். அந்த காலத்துல அது இருந்துச்சு. 2 பேரும் அவங்க பிரச்சனையோட போவாங்க. அப்ப போவையில என்ன ஆகும், அந்த அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இல்ல அவங்களோட பக்கத்தை எடுத்து சொல்ல சில தவறுகள் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா டக்குன்னு ஒரு கோவத்துல ஏதாவது சொல்லிடுவோம், இல்ல தப்பான விஷயத்த சொல்லிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண ஆஹா இதை சொல்லியிருக்க தேவையில்லையே,
அது சொன்னதுனால நம்மளோட இது வந்து நம்ம மேல மக்கள் ஒப்பீனியன் மாறிடுச்சு, இல்ல ஜட்ஜோட ஒப்பீனியன் மாறிடுச்சு அப்படின்னு தோணும். சோ அந்த மாதிரி நேரம் வருதே, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண, சரி வா நம்ம சொன்னாதானே பிரச்சனை, நமக்காக நம்ம ஃப்ரெண்டு வாதாடினா பிரச்சனை இல்ல, அதனால ஃப்ரெண்ட கூட்டி போனாங்க. சோ ஃப்ரெண்டு வக்காலத்து வாங்கினாரு. இதுதான் அந்த வக்காலத்துங்கிற வார்த்தையே. ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்காக அங்க போய் மத்தியஸ்தம் பண்ற இடத்துல வக்காலத்து வாங்கினாரு. சோ அந்த வக்காலத்து வாங்கல அவரு வந்து என்ன வேணா சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன சொன்னாலும் இந்த அஃபெக்ட் ஆன பார்ட்டி வந்து எதுவுமே ஆகாது, அவங்க மேல வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா அவர் என்ன சொல்லிடுவாரு சிம்பிளா, நான் பேசல, என் ஃப்ரெண்டு தானே எனக்காக பேசினா, சோ அதனால நீங்க அதை மன்னிச்சிடலாம்ல அப்படின்னு. அவ்வளவு ஈஸியா, இட் வாஸ் தட் ஈஸி டு டிசோன் ஒன்ஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். சோ இப்படி பண்றதுக்கு ஒருத்தரை வந்து டக்குன்னு அவங்க வந்து மாட்டிக்க கூடாது, அதாவது ஒரு எமோஷன்ல, ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையில இருக்கல, நம்ம பி ஹைலி எமோஷனல். சோ அத வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் லாயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அறிமுகம் ஆறாங்க. அப்படியே காலப்போக்குல அது ஒரு ஆர்கனைஸ்ட் ஆகி அதுக்குன்னு ஒரு சில குரூப் வச்சு அதை ரெகுலேட் பண்ணவும் லீகல் ப்ரொஃபஷன்ங்கிறது வளர்ந்து வந்துச்சு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து கோர்ட்ல போய் நம்ம சினிமால பாக்குற மாதிரி நம்ம வந்து டிராமாட்டிக்கா பேசுறது, இல்ல வந்து ஜட்ஜ மிரட்டுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நான் ஆக்சுவல் கோர்ட்ல ஒரு 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 நிறைய தடவை போயிருக்கேன். ஒரு வருஷம் கிட்ட நான் ஆக்சுவல் கோர்ட்ல இருந்திருக்கேன், என்னோட இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் சேர்த்து. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. லாயர்ஸ் வந்து ரொம்ப பவ்யமாவும் ரொம்ப ஒரு 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 ஹியூமிலிட்டியோடையும் பேசினாதான் ஜட்ஜஸ் வந்து கவனிப்பாங்க. இல்லாட்டினா லாயர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே எடுக்கிறதுக்கு ஜட்ஜஸ்க்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீங்க எல்லாம் பிரசாந்த் பூஷன் ஒரு பெரிய வக்கீல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கோர்ட்ல சொன்னது என்ன, அவர் ட்விட்டர்ல பேசினதுக்கே கோர்ட் அவரை செஞ்சுட்டாங்க. அதான் சொல்லணும், சிம்பிளா சொல்லணும்னா அவர் செஞ்சுட்டாங்க அவரை, பிரசாந்த் பூஷன். சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும் கோர்ட்ஸ். சோ நம்ம பேசும்போது we have to be very articulate. நம்ம என்ன பேசணுங்கிறத தேர்வு செஞ்சு அனலைஸ் பண்ணி பேசணும். சோ இதுதான் நீங்க சினிமால பாக்குறது லாயர் கிடையாது, அது அப்படியே மறந்துருங்க, அது வேண்டாம். நான் இன்னும் அதை பத்தி டீடைலா சொல்றேன், பட் வேண்டாம், அது ப்ரொஃபஷனல். இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர். அண்ட் என்னென்ன ஏரியாஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இப்போ? வாட் ஆர் தி ஏரியாஸ் தட் லாயர்ஸ் ஆர் அட்வொகேட்ஸ் ஒர்க்? எஸ், ஏரியாஸ் நம்ம ஹியூமன்ஸ் எதெல்லாம் தொட்டாங்க, மெஷினை தொட்டான், ஹியூமன் பாடியை தொட்டான், எல்லாத்தையுமே தொட்டான். சோ நிலாவையும் போய் தொட்டுட்டான், ஸ்பேஸ்லா முதற்கொண்டு இருக்கு. ஹியூமன்ஸால என்னென்னலாம் வந்து ஹியூமன்ஸ்க்கு ஈஸியா ஆக்கப்பட்டுச்சோ, இல்ல ஹியூமன்ஸோட நெசசிட்டிக்கு கொண்டு வரப்பட்ட எல்லா விஷயத்திலுமே லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிறது சைபர் லா. இப்ப நீங்க நிறைய இந்த பெகசஸ் ஸ்கேம் பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ தட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சைபர் லா. சைபர் லாங்கிறது ஒரு பெரிய கோர்ஸ், அதுல நீங்க ஸ்பெஷலைசேஷனே பண்ணலாம், ஒரு 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 போஸ்ட் கிராஜுவேஷனே அதுல பண்ணலாம். LLM இன் சைபர் லாங்கிறதே பண்ணலாம், நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்கு. பட் பிராடா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம லாயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸையோ கேள்விப்படுறது சிவில் அண்ட் கிரிமினல் அப்படிம்பாங்க, அதான் பிராடா சொல்லுவாங்க. பட் இன்னைய காலகட்டத்துக்கு நம்ம சிவில் அண்ட் கிரிமினல் முடிச்சிட முடியாது. சிவில் கிரிமினல் எல்லாம் ஹைபிரிட் ஆயிடுச்சு. இப்ப சைபர்லா எடுத்துக்கிட்டோம்னா அது வெறும் கிரிமினல்னு சொல்லிட முடியாது, அது வெறும் சிவில்னு சொல்லிட முடியாது, இட்ஸ் ஹைபிரிட். சோ அதனால நிறைய இருக்கு சைபர் லா. அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த பேட்டன்ட், டெஸ்லா சம்பந்தமான நியூஸ் எல்லாம் பார்க்கல இந்த பேட்டன்ட் பத்தி பார்த்திருப்பீங்க, இந்த ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் பத்தி பார்க்கல பேட்டன்ஸ் பத்தி பார்த்திருப்பீங்க. சோ இதெல்லாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்குள்ள வரும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இஸ் மோஸ்ட் sought after போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு எங்களோட யூனிவர்சிட்டியிலே ஒரு 11 பேர் இருக்காங்க, அதுல LLM பண்ணிட்டு ப்ரொஃபசர்ஸ் எங்களுக்கு. பட் அவங்க யாரும் எல்லாருமே IPR எடுக்க மாட்டாங்க அந்த சப்ஜெக்ட, பட் தேர் இன்ட்ரெஸ்ட் இஸ் தட். சோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணா நினைக்கலாம். மெடிக்கோ லீகல் கேசஸ் எடுங்க, மெடிக்கோ லீகல் கேசஸ்க்கும் ஹெல்த் கேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மெடிக்கோ லீகல் கேசஸ் when it will come னா, நம்ம வந்து ஒரு கிரைம் பர்பெட்ரேட் ஆயிருக்கு, ஒரு ஒரு கிரைம் நடந்திருக்கும் போது அதை வந்து ஒரு போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணல, he will try to get a medical report on that crime. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விக்டிம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் எடுப்பாங்க. சோ அந்த இடத்துல இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டோட வேலிடிட்டிய கோர்ட்ல தான் நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா அந்த டாக்டர் வந்து ஏதாவது ஒரு கன்சிடரேஷன்ல மாத்தி எழுதியிருக்கலாம், இல்ல தப்பா எழுதியிருக்கலாம், இல்ல அந்த போலீஸ் வந்து ஏதாவது மாத்தணும்னு நினைச்சிருக்கலாம், இல்லை சம் எரர் மைட் ஹவ் பீன் டன் இன் த ப்ராசஸ். சோ அதெல்லாம் செக் பண்றது மெடிக்கோ லீகல் லாயர்ஸ் இன் கோர்ட். சோ அவங்க மோஸ்ட்லி கிரிமினல் லாயர்ஸா இருப்பாங்க, பட் அவங்களுக்கு
மெடிசனோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு ஆகணும்ல. ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து கண்டெஸ்ட் பண்ணும், அது வந்து தப்புன்னு ஒரு ஒரு மெடிக்கல் டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டை தப்புன்னு சொல்லணும்னா அந்த லாயருக்கு கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு அந்த லாயருக்கு மெடிசன் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மெடிசன் பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் லா இருக்கு. நீங்க லாக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் அதை பர்சூ பண்றதுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன், கண்டிப்பா இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு கேள்வி வந்து, லாவை பர்சீவ் பண்றதுக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் போறது வந்து சரியான வழியா, இல்ல நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு போறது வந்து சரியான வழியா? ரைட். இது ரெண்டுமே போலாம், ரெண்டுக்குமே இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 12th முடிச்ச உடனே நான் பண்ணேன் 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ் 5 years தான், அப்படியே மெடிசன் மாதிரியே இருக்கும் நமக்கு. ஆனா மெடிசன்ல வந்து நம்ம கடைசி ஒரு வருஷம் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் லால நம்ம வந்து வருஷம் வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணோம். 2 ஸ்லாட் இருக்கும். என்எல்யூஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேண்டேட்ரி. இது என்எல்யூஸ் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வருஷம் வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், ஏதாவது கோர்ட்டுக்கு போகணும், இல்ல லா ஆஃபீஸ் போகணும், இல்ல கார்பரேட் லா ஃபார்ம் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது இந்த 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸோட சாராம்சம். நம்ம இது இல்லாம இல்ல எனக்கு இந்த 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சேன், ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டேன், பிஏ பண்ணிட்டேன், இல்ல பிடெக் பண்ணிட்டேன், ஒரே என்ஜினியர்ஸும் லா பண்ணலாம். நான் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த 3 years யூஜி பிகாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சா நீங்க லா 3 year எல்எல்பி கோர்சஸ் பண்ணலாம். பட் என்எல்யூஸ்ல 3 year எல்எல்பி கோர்சஸ் ஆஃபர் பண்றது இல்ல, பெருசா பண்றது இல்ல, ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப், நீங்க கை விரல் விட்டு ஒரு 2-3 என்எல்யூ தான் இந்த மாதிரி ஆஃபர் பண்றாங்க. என்எல்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான் பண்ணுவேன்னு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க ஏன் யூனிவர்சிட்டியில. ஸோ இது நீங்க இப்படி இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் என்எல்யூஸ். இல்ல எனக்கு என்எல்யூஸ் வேண்டாம், நான் வந்து எனி யூனிவர்சிட்டி இல்ல எனி கவர்மெண்ட் காலேஜ்ல பண்ண ரெடி அப்படின்னா 3 year எல்எல்பி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பட் அந்த 3 year எல்எல்பி ப்ரோக்ராம்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க வெறும் லா மட்டும் தான் படிப்பீங்க. ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு லா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண நிறைய டைம் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஒரு சில 3 year எல்எல்பி முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ்ங்கிறதுனால 3rd year வரைக்கும் ஐ ஹேட் டு ஸ்டடி பிகாம் அண்ட் ரைட் பேப்பர்ஸ் ஃபார் தட். பட் நீங்க 3 yearsனு போயிட்டீங்கன்னா வெறும் லா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ஏன் இந்த லா வந்து இப்படி வித்தியாசமா இருக்கு? ஏன் மெடிசன்லாம் ஒரு 5 yearsனு முடிச்சிட்டாங்க, இன்ஜினியரிங்லாம் ஒரு 4 yearsனு முடிச்சிட்டாங்க ஈஸியா. ஏன் வந்து லா வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் ஏற்கனவே பண்ணியிருந்தாதான் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா இந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி தேவைப்பட்டுச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்ப. ஏன்னா இட் இன்வால்வ் அ லாட் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சைக்காலஜி. நீங்க டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துட முடியாது. யூ ஹேவ் டு அனலைஸ் ஆல் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பிகாஸ் உங்க கிளையண்ட் அங்க மாட்டிப்பான், நீங்க மாட்ட மாட்டீங்க. நீங்க ஃபீஸ் வாங்கிட்டு போயிடலாம், கிளையண்ட் அங்க மாட்டினா முடிஞ்சு. கிளையண்ட் மாட்டக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து உங்க கிளையண்டோட ஷூஸ்குள்ள உங்களை போட்டு ஃபுல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி தேவைப்பட்டதுனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர் கிராஜுவேஷன் வச்சிருந்தாங்க. ஒரு 3 years நீங்க ஒரு பிஏஓ இல்ல ஒரு பிகாமோ ஏதோ ஒரு கோர்ஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லா பண்ணுங்க அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க இந்த 3+3 6 years எடுத்து பண்றது இன்ஃபேக்ட் இட்ஸ் அ குட் ஐடியா. பிகாஸ் யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் ப்ரொஃபஷன். உங்களுக்கு நிறைய டைம் இருந்ததுனால இஃப் யூ இன்வெஸ்ட் ஆல் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி டியூரிங் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களால கண்டிப்பா ஒரு பெட்டர் லாயரா வர முடியும். இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ்ல பண்ற லாயர்ஸை விட பெட்டர் லாயர்ஸா வர முடியுங்கிற வாய்ப்பு இருக்கு. பட் அதே தான் இட் இல் அப்ளிகபிள் டு 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ். நீங்க வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வளரணும். நான் வந்து சீக்கிரமா படிப்பேன், என்னால டக்குன்னு படிக்க முடியும் அப்படின்னா நீங்க இன்டெகிரேட்டட் சூஸ் பண்ணுங்க. உங்களால சீக்கிரமா படிக்க முடியாது, ஐ நீட் டைம், நான் வந்து ஒரு மாதிரி பேஷண்டா ரொம்ப நிதானமா தான் படிப்பேன், எனக்கு வந்து புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா யூ கேன் சூஸ் த 6 year எல்எல்பி which is 3+3 or 4+3 for engineering students. Okay, with the same breath I'll talk about engineers also. Engineers ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் இருக்கு லால. ஐஐடி கரக்பூர் எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா என்ஜினியரிங்க பத்தி எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ ஐஐடி கரக்பூர்ல எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் என்ஜினியர்ஸ் லா டிகிரி இருக்கு. நீங்க வந்து என்ஜினியரிங் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஐஐடி கரக்பூர்ல அப்ளை பண்ணி யூ கேன் பர்சூ அண்டர் கிராஜுவேஷன் இன் லா இன் ஐஐடி கரக்பூர். அது those seats are exclusively reserved for engineers. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாய் தீபக், அட்வொகேட் சாய் தீபக்னு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாரு. அவர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா நம்ம சபரிமலை கேஸ்ல லார்ட் ஐயப்பாக்காக அப்பியர் ஆனாரு.
அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ். அவரு ஐயப்பாக்காக அப்பியர் ஆனாரு அவரு. ஸோ அவர் வந்து he is a mechanical engineer from Anna University. அவர் he went on to pursue LLB from Kharagpur in intellectual property laws and he became an advocate. Now he is a master in his profession. அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அவர் ஒரு என்ஜினியர் தான். ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, நிறைய என்ஜினியர்ஸ் மைட் லுக் ஃபார்வர்ட் டு லா as an alternative career option. Yes, we have a good number of universities would offer law to them. And நீங்க ஐஐடி காரக்பூர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. there are other universities and colleges like ஜிந்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிந்தல் இஸ் a popular university. அப்புறம் NLU டெல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டியில நீங்க தனியா 3 year LLB கோர்சஸ் பண்ணலாம். இல்ல நான் அங்கெல்லாம் போய் படிக்கணும், டாப் டியர் காலேஜஸ் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லைன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லா இடத்துலயுமே நீங்க அப்ரோச் பண்ணி படிக்கலாம். there is no issues for engineers. Yes, that will be my answer to that question. ஓகே. என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு அஸ்வின்? இப்ப லா பர்சியூ பண்ணனும், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு? எஸ், ஒரு நீட்டோ இல்ல ஒரு ஜேஇஓ அந்த மாதிரி வந்து லிமிடெட், அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் தான், அந்த மாதிரி கிடையாது லாக்கு. பட் நீங்க பரவலா கேள்விப்பட்ட ஒரு எக்ஸாம் வந்து கிளாட்டா இருக்கும், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா 23ஆம் தேதி தான் முடிஞ்சது அது. நானும் போய் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு எழுதிட்டு வந்தேன். ஸோ அந்த எக்ஸாம் பத்தி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுவே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நாங்க அவேர்னஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் எங்க யூனிவர்சிட்டி சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, கிளாஸ் மட்டும் கிடையாது. கிளாஸ் வந்து என்எல்யூஸ்க்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் மட்டும்தான். நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸை தவிர்த்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ், அதுவும் பேர் போன யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிந்தல், டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அப்புறம் ஆர்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா, இது எல்லாமே என்எல்யூ கிடையாது. பட் அவங்க எல்லாம் கிளாட் வச்சு உங்களே எடுக்க மாட்டாங்க. தே ஹேவ் தேர் ஓன் செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கன்சாலிடேட் பண்ணாததுக்கு காரணம் பிகாஸ் தே வாண்டட் டு ரிசர்வ் சீட்ஸ் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஸோ அதனால. பட் ஸோ என்னென்ன என்ட்ரன்ஸ் அதர் தேன் கிளாட் இருக்குன்னா, எல்சாட்னு ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம ஐஐடி காரக்பூர்ல போய் பண்றதுக்கு என்ஜினியர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்சாட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜிந்தல்ல போய் படிக்கிறதுக்கும் எல்சாட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர் பிரைவேட் காலேஜஸ், நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, ஹெவிலி ஃபண்டட் பிரைவேட் காலேஜஸ், அதுல படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்சாட். நெக்ஸ்ட் வந்து AILET, AILET. அது வந்து NLU டெல்லிக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் ஆர்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அது பஞ்சாப்ல மொஹாலி ரீஜன்ல அந்த யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க வந்து ஆர்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா. அது வந்து நீங்க ஆர்மி மாதிரி இருக்கும்ல நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஆர்மி பர்சனா இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. It's nothing, just that it's an institution established by virtue of an army institute there. That's it. யார் வேணா அங்க போய் படிக்கலாம். ஓகே. there are different types of law இல்ல அஸ்வின்? இப்போ வந்து சைபர் லா இருக்கு, இப்போ கார்ப்பரேட் லா, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லா எல்லாம் இருக்கு? எஸ், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல பேசிக்ல இருந்தே ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஃபேமிலி லா இருக்கு. வீட்டுல ஃபேமிலி இருக்கா, ஃபேமிலி லா இருக்கு. ஃபேமிலி லாலையும் சப் டிவிஷன்ஸ் இருக்கு. ஹிந்து லா இருக்கு, முகமது லா, முஸ்லிம் லா இருக்கு, கிறிஸ்டியன் லா இருக்கு. சரி, நான் எந்த ரிலிஜனும் இல்லைன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து நியூட்ரல் லா, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ ஃபேமிலி லாவே ஒரு தனி டிவிஷன் தான். நீங்க ஃபேமிலி லாவே தனியா பர்சூ பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் கேரியர் வச்சுக்கலாம். இந்த டிவோர்ஸ் கேசஸ், அப்புறம் வந்து டொமஸ்டிக் அபியூஸ் கேசஸ், இது எல்லாமே ஃபேமிலி லாயர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி, அப்படியே வீட்டை விட்டு வெளில போனோம்னா 2 வீலர் எடுக்கிறோம். இது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ மோட்டார் வெஹிக்கிள்ஸ், இந்த MCOP இதெல்லாம் பாக்குறதும் வந்து கிரிமினல் லாயர்ஸ் தான். ஸோ அது வந்து கிரிமினல் லாயர்ஸ், அது வந்து அந்த அம்பர்லாக்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம போன் எடுக்கிறோம். போன் எடுத்தோம்னா சைபர் லா அப்ளிகபிள் ஆகும், கிரிமினல் லா அப்ளிகபிள் ஆகும், சிவில் லா அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு மால் போறோம், இல்ல ஒரு பெரிய ஃபர்ம் போறோம் அப்படின்னா கார்பரேட் லாஸ், கம்பெனி லாஸ். கம்பெனி லாக்கும் கார்பரேட் லாக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏன்னா இதை இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவோம். கம்பெனி லாங்கிறான் என்னடா, கார்பரேட் லாங்கிறான் என்னடா வித்தியாசம் அப்படின்னா, கம்பெனிங்கிறது கார்பரேட்குள்ள ஒரு சப்செட், அவ்வளவுதான். கார்பரேட்ங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம், எல்லாமே கார்பரேட் தான். அதுல கம்பெனி ஒரு பாகம், கம்பெனிஸ் ஆக்ட்ங்கிறது ஒரு பாகம் தான். கார்பரேட் லாஸ்ல நிறைய இருக்கு. செபி எல்லாம் கார்பரேட் லாஸ்க்குள்ள தான் வரும். செபி இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரியல் எஸ்டேட் லாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்ப ரீசெண்டா. அது ட்ரெண்டிங், அது ரியல் எஸ்டேட் லாஸ்லாம் லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில.
ஸோ அது எல்லாமே வந்து கார்பரேட் லாஸ்க்குள்ள தான் வரும். ஸோ நான் சொல்லணும்னா இன்ஃபேக்ட் ஒரு நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன் நானும் இப்ப கோர்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து அவ்வளோ கோர்சஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே காம்படிஷன் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒவ்வொரு சில ஸ்பெசிபிக் கோர்சஸ் தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் கேரியர், இப்ப நான் இவ்வளவு நேரம் டொமஸ்டிக் மத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். லாஸ் ரிலேட்டிங் டு டொமஸ்டிக் லாஸ் தான். இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம லா பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் லான்னு ஒன்று இருக்கு. இன்டர்நேஷனல் ட்ரேட் லா வந்து ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ், மல்டிபிள் கண்ட்ரீஸ். ஸோ அதெல்லாமே இன்டர்நேஷனல் ட்ரேட் லாக்குள்ள வந்துடும். அப்புறம் பப்ளிக் இன்டர்நேஷனல் லா இருக்கு. பப்ளிக் இன்டர்நேஷனல் லானா இப்ப நம்ம நிரவ் மோடி, இப்ப விஜய் மல்லையா இவங்களெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரடேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, இந்தியாவுக்கு திருப்பி கூட்டு வரணும்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் பப்ளிக் இன்டர்நேஷனல் லா தெரிஞ்சாதான் உங்களால அந்த கேசஸ் எல்லாம் போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வாதாட முடியும். ஸோ இந்த மாதிரி எங்க தொட்டாலும் அவ்வளோ டிவிஷன்ஸ் ஆஃப் லா இருக்கு. நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லான்னு போட்டாலே அவ்வளோ வரும். உங்களால எதை சூஸ் பண்றதுனே தெரியாதுங்கிற லெவலுக்கு அவ்வளோ இருக்கு இதுல. ஷூர். அண்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இப்போ 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் வந்து ஃப்ரீலான்சர்ஸா ஒர்க் பண்றாங்க, கிளையண்ட்டுக்காக ஒர்க் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா? இப்போ ஜென்ரலா வந்து கம்பெனிஸ்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க லாயர்ஸோட ரோல்ஸ் எப்படி இருக்கும்? எஸ். ஸோ அதான் இது வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் லா நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல வந்து கம்பெனிஸ் அண்ட் செப்பரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது கம்பெனிஸ்ல நிறைய இருக்கு. நம்ம வந்து செப்பரேட் ப்ராக்டிஸ் பண்ணாம we will go and join a corporate law firm. லா ஃபார்ம்ல ஜாயின் பண்றது. லா ஃபார்ம்ல அது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கூகுள் அமேசான் மாதிரி ஒரு செட்டப் தான். நமக்குன்னு ஒரு அங்க ப்ராஜெக்ட் ஹெட்னா இங்க வந்து சீனியர் அசோசியேட், அவ்வளவுதான். ஸோ அங்க போய் நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியா இருப்போம். அவங்க சொல்ற வேலைகள் நம்ம கோர்ட்டுக்கு எல்லாம் போக மாட்டோம். கார்பரேட் லா ஃபார்ம்ஸ்ல கோர்ட்டுக்கு எல்லாம் போக மாட்டோம். அங்க அவங்க கொடுக்குற வேலைகளை ஒரு டெஸ்க் ஜாப் மாதிரி நம்ம செய்ய வேண்டியதான். 9 to 5 இல்ல, அது டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் தே ஹேவ். அது ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. நல்ல பே இருக்கு அந்த மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு லா ஃபார்ம்ஸ்ல வேலை பார்க்கறது. ஸோ அது ஒரு செப்பரேட் கேரியர் ஆப்ஷன். கம்பெனிஸ்லேயே போய் ஜாயின் பண்றது வந்து இன்ஹவுஸ் கவுன்சில் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனிக்குள்ள அந்த கம்பெனிக்கு மட்டுமே லாயரா இருப்போம். அந்த கம்பெனியோட கேசஸ் மட்டுமே எடுப்போம். அந்த கம்பெனிக்கு மட்டுமே நம்ம வந்து லீகல் அட்வைசரி பண்ணுவோம். அது வந்து இன்ஹவுஸ் கவுன்சில். அது வந்து நமக்கு வந்து பெரிய எக்ஸ்போஜர் இருக்காது, ஏன்னா மற்ற கேசஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். இப்போ மாருதி சுசுகிக்கு லீகல் அட்வைசர், இல்ல இப்ப ரீசெண்டா வந்து நான் ஒரு பரவலா வரக்கூடிய ஒரு கேரியர் ஆப்ஷன் என்ன பார்த்தேன்னா அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இதுல எல்லாம் வந்து லீகல் டீம் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சென்சார்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த அடல்ட் கண்டென்ட் இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு லீகல் டீமே அங்க இருக்கு. இப்ப நீங்க ஒரு பெரிய மூவி பஃப்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்க பர்சூ பண்ணலாம். ஸோ இது வந்து கார்பரேட் சைடட் லீகல் ப்ரொஃபஷன். இப்ப இந்த சைடு செப்பரேட் லீகல் பிராக்டிஸ் அப்படின்னு வந்தோம்னா நம்ம அட்வொகேட் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் பார் கவுன்சில்ல. நம்ம லா முடிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. ஆல் இண்டியா பார் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப நீட் மெடிசன் முடிச்சுட்டு இப்போ ஒரு எக்ஸிட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு இப்ப எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா லாக் இருக்கு. நீங்க அந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம் எழுதினாதான் உங்களை வந்து ரெஜிஸ்டரே பண்ண விடுவாங்க. இல்ல நீங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது, கோர்ட்லாம் போய் அப்பியரே ஆக முடியாது. ஸோ நீங்க ஏதோ ஒரு பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சிலா இல்ல கேரளா பார் கவுன்சிலா இல்ல கர்நாடகா பார் கவுன்சிலா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க உங்க பிராக்டிஸ் ஆரம்பிக்க வேண்டியதான். பிராக்டிஸ் இனிஷியலா நீங்களே தனியா பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஆப்வியஸ்லி ஒரு சீனியர் லாயர் இல்ல ஒரு சீனியர் அட்வொகேட் அவங்கள்ட்ட போய் சேருவீங்க. அவங்களோட ஜூனியரா இருந்து, அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் என்னோட சீனியர்ஸை பார்த்த வரைக்கும் அது ஒரு 10 இயர்ஸ் 5 to 10 இயர்ஸ் எடுக்கலாம் அந்த கெரியர்ல நீங்க செட்டில் ஆகுறதுக்கு. செட்டில் ஆகுறது மீனிங் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல சேலரியோட, சேலரின்னு இல்ல ஃபீஸ் தான் அது, ஒரு நல்ல ஒரு ஆனுவல் இன்கமோட நீங்க செட்டில் ஆகுறதுக்கு ஒரு 5 to 10 இயர்ஸ் எடுக்கும் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றாங்க. நானும் அந்த சைட் தான் போறேன். பட் இதுதான் ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸ் இன் தட் அட்வொகேட் ஃபீல்ட். பட் ஆனா அதுல நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் அதுல சக்சஸ்ஃபுல்லா செப்பரேட்டா பிராக்டிஸ் பண்ணி ஒரு சீனியர்ட்ட இருந்து ஜூனியரா இருந்து அதுக்கப்புறம் தனியா ஆஃபீஸ் வச்சவங்கலாம் அவங்க தான் வந்து இந்த 10% ஆஃப் த அட்வொகேட்ஸ் இன் இந்தியா. அதாவது 100 அட்வொகேட்ஸ் இந்தியால இருக்காங்கன்னா அதுல 10 பேர் மட்டும்தான் பணக்கார அட்வொகேட்டா இருப்பாங்க, பயங்கர பேர் புகழோட இருப்பாங்க. யார் மாதிரினா நம்ம ராம்ஜித் மலானி, கபில் சிபல், அப்புறம் ஹரிஷ் சால்வே, இவங்க மாதிரிலாம் எப்படி இவங்க எல்லாமே தனியா பிராக்டிஸ் பண்ணவங்க தான். அவங்க எல்லாம் 10% ஆஃப் தி அட்வொகேட்ஸ் தான்.
அவங்கள்ட்ட தான் 90% ஆஃப் தி கேசஸ் இன் இந்தியா இருக்கும். அதான் அதுல ஒரு 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 சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஏன்னா அவங்க தானே கோர்ட்டுக்கு டெய்லி போறாங்க. கோர்ட்டுக்கு போய் தீர எல்லா பிரச்சனையுமே கோர்ட்டுக்கு போய் தான் தீருது இந்தியால. எதுவுமே வந்து ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே தீர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாமே அட்வர்சரி தான், எல்லாமே கோர்ட்டுக்கு போய் தான் தீருது. ஸோ இப்ப பிராக்டிஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இனிஷியல் டேஸ் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றாங்க. தீஸ் ஆர் த கேரியர் ஆப்ஷன் ஆஸ் அன் அட்வொகேட் அண்ட் லாயர். பட் இது இல்லாம நான் வந்து கவர்மெண்ட் சைட்ல போய் ப்ராக்டிஸ் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குல்ல, பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதுலலாம் நம்ம வந்து லீகல் டீம்ல போய் சேரலாம். ஒரு லா ஆஃபீஸர் இல்ல லீகல் ஆஃபீஸரா போய் சேரலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னன்னா ஐபிபிஎஸ் லா ஆஃபீஸர்னு இருக்கு. அது வந்து பேங்க்ல ஒரு லா ஆஃபீஸரா ஆகுறது. அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்புறம் செபி கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட் பண்ற ஒரு போலீஸ்னு சொல்லலாம், ஒரு கார்பரேட் போலீஸ் அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்க போய் நீங்க என்போர்ஸ்மெண்ட் டிவிஷன்ல போய் லா ஆஃபீஸரா ஒர்க் பண்ணலாம். அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. யூபிஎஸ்சிக்கு எப்படி நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கு, அதே ஃபார்மேட் தான் அவங்க தனித்தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் ஜட்ஜ் அட்டார்னி ஜெனரல் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஜேஏஜி அப்படிம்பாங்க. அது ஆர்மியில போய் நீங்க அட்வொகேட் ஆகலாம். ஆர்மி ட்ரிபியூனல்ஸ், ஆர்ம் ஃபோர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த ட்ரிபியூனல்ஸ்ல போய் நான் பிராக்டிஸ் பண்ணும். அங்க போய் வெறும் ஆர்மி கேசஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஆர்மியில நடக்கிற டிஸ்பியூட், ஆர்மி இதுக்குள்ள அந்த கண்டோன்மெண்ட் குள்ள இருக்க டிஸ்பியூட்ஸ் மட்டும் தான் நீங்க டீல் பண்ணுவீங்க. அங்க வந்து நீங்க ஒரு ஆர்மி ஆபீசராவே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டனோ இல்ல கர்னலோ அந்த ரேங்க் கொடுத்து உங்களை வச்சிருப்பாங்க. அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கும் இன்டர்வியூலாம் இருக்கு. பட் ஜேஏஜி ரொம்ப காம்படிட்டிவ். ஏன்னா ஆல் இண்டியாக்கே வேகன்சி வந்து அது ஒரு 5ல இருந்து 10 வேகன்சி தான் இருக்கு ஆல் இண்டியாக்கே. அது அது ரொம்ப மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர். ஏன்னா ஆர்மியில வந்து லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அது ஒரு எலிட்டான லைஃப் அப்படின்னு நிறைய பேர் தே பர்சூ இட். ஸோ அது அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஆனா அதுல எல்லாரும் நீங்க யோசிக்கணும், 49 வீக்ஸ் ட்ரைனிங் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து அங்க ட்ரைனிங் பண்ணணும். அந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க லாயர்ஸ் வந்து உங்களை இதெல்லாம் ஈஸியெல்லாம் விட மாட்டாங்க. லாயர்ஸ்க்கு தான் இன்ஃபேக்ட் இன்னும் கஷ்டமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு நாக்கு சும்மா இருக்காது. ஆர்மியில வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ரூல்ஸ். லாயர்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காகவே அப்ப 49 வீக்ஸ் ட்ரைனிங் வச்சிருப்பாங்க. ஸோ இது ஆர்மி சம்பந்தமானது. அது இல்லாம நான் சொன்ன அந்த அதர் பிஎஸ்யூஸ் லைக் பவர் கிரிட் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், இவங்க எல்லாருமே லாயர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க லா ஆபீசர்ஸா. பட் அதுக்கு எப்படி எம்ப்ளாய்மெண்ட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்கணும்னா வி ஹாவ் டு ரைட் கிளாட் பிஜி. நான் கிளாட் யூஜி சொன்னா அட்மிஷன் வாங்குறதுக்கு, இப்ப நம்ம கிளாட் பிஜி எழுதி அதோட மார்க்ஸ் வச்சுதான் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல நம்ம செலக்ட் ஆனோம்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்ல போய் நம்ம லா ஆபீசர்ஸா வேலை பார்க்கலாம். சரி, இதெல்லாமே வந்து அட்வொகேட் அண்ட் லாயரா பிராக்டிஸ் பண்றது. இது இல்லாம இன்னொரு விஷயம் நம்ம எல்லாம் மறந்துருப்போம், ஜட்ஜ். சோ இந்த ஜட்ஜ் ஆகுறதும் நம்ம லாயர் முடிச்ச உடனே ஆயிடலாம். இன்ஃபேக்ட் நீங்க முடிச்ச கையோட, உங்க கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வாங்கின கையோட நீங்க ஜுடிஷியல் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதலாம். நம்ம தமிழ்நாடு தான் அதை கண்டக்ட் பண்ணுது, அந்தந்த ஸ்டேட் தான் கண்டக்ட் பண்ணுது. தேர் இஸ் நோ சென்ட்ரல் எக்ஸாம் ஃபார் திஸ். ஸோ அந்தந்த ஸ்டேட் எப்ப நோட்டிஃபை பண்றாங்களோ அப்ப எழுதி நம்ம ஜட்ஜ் ஆயிடலாம். ஜட்ஜ் ஆனாட்டி நம்ம ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா உடனே போட்டுருவாங்க. ஐஏஎஸ் மாதிரி அதுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் இருக்கு ஜுடிஷியல் அகாடமில, நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு அது. ஸோ ஜுடிஷியல் அகாடமில ட்ரைனிங் முடிச்ச உடனே உங்களை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாவோ இல்ல ஒரு முன்சிப் ஜட்ஜ், ஒரு குட்டி ஜட்ஜ், அவங்க தான் இருக்கிறதுலே கீழே இருக்கிற லோவஸ்ட் ரேங்க் ஜட்ஜ். அதுக்கப்புறம் தே வில் கெட் ப்ரொமோட்டட் டு சீனியர் ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்னு அந்த மாதிரி ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் பிகமிங் அ ஜட்ஜ் நீங்க பர்சூ பண்ணலாம். ஸோ இதுவும் வேண்டாம், நம்ம வந்து வேற ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட ஆப்ஷன் இருக்கு. யூபிஎஸ்சி இஸ் அ கிரேட் ஆப்ஷன் ஃபார் லாயர்ஸ். ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் நச்சுன்னு நான் சொல்லிடுவேன். கான்ஸ்டிடியூஷன் நம்ம லால படிக்கிறோம்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் யூபிஎஸ்சில ஒரு மேஜர் பார்ட். பாலிட்டி அப்படிம்பாங்க. யூபிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே வந்து இது தெரியும். பாலிட்டி வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் வேற. ஏன்னா அது அது வந்து ரொம்ப என்ன போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளோ கேசஸ் மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னு நிறைய ஃபீல் பண்றவங்கள நான் பார்த்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் யூபிஎஸ்சி பண்றாங்க. ஸோ அவங்க அந்த கஷ்டம்லாம் நம்ம பட தேவையில்லை. லா ப்ரொஃபஷனை நீங்க பர்சூ பண்ணீங்கன்னா, லா படிச்சுட்டீங்கன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லா தரவா கரைச்சு குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சியும் ஈஸியா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க யூபிஎஸ்சியும் பர்சூ பண்ணலாம்.
after completing law. These are the career opportunities in law. அதாவது கொட்டி கிடக்கு. அதான் நான் வந்து பிராங்கா சொல்லணும்னா அவேர்னஸ் தான் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. கொட்டி கிடக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால அதை நம்ம வந்து ப்ராப்பரா பார்த்து எடுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து லாவை பற்றி நிறைய அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்னென்ன வகையான லாஸ் இருக்கு, அண்ட் மாணவர்கள் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக ஏதாவது கொஞ்சம் இப்போ +2 முடிச்ச மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஏதாவது ஒரு சஜஷன், அட்வைஸ் அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிருங்களேன். எஸ், +2 முடிச்சவங்கிறதுனால நான் இன்னும் டீடைல், எனக்கு இதுவே வந்து பயமா இருந்துச்சு. இவ்வளவு சொல்ல என்னைய விட்டிங்கன்னா இன்னும் 2 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருப்பேன், ஏன்னா அவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. பட் இதுவே உங்களால அது புரிஞ்சுக்க முடியுமா இல்ல கஷ்டப்படுவாங்களோ நான் பயந்துட்டே தான் இருந்தேன். பட் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பைக்கோ காரையோ எடுத்துட்டு ஓவர்டேக் பண்ணும் போது இன்னொருத்த நம்ம முன்னாடி போறவன் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டான், ஸோ அதனால நம்மளும் பின்னாடி போய் ஓவர்டேக் பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரிதான் நம்ம சொசைட்டில காட்டுற மத்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்றது. வீட்டுல இன்ஜினியரிங் படிக்க சொல்றாங்க, டாக்டர் படிக்க சொல்றாங்க, இல்ல அதை படிக்க சொல்றாங்கன்னு அந்த மாதிரி ஈஸியா எதையும் சூஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க அதனால நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த உங்க பேஷனை அனலைஸ் பண்ணி லா வேணும்னா நான் சொன்ன அந்த ஆட்ரிபியூட்ஸ், ஜஸ்டிபிகேஷன், குவெஸ்டனிங், ரீசனிங் அவுட் திங்ஸ், அந்த ஆட்ரிபியூட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா லா ப்ரொஃபஷன் எடுங்க. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். யாரு எது கேட்கறாங்கிறதுக்காக செய்யாதீங்க. சார் ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் இந்த இடத்துல, ஏன்னா இது இந்த கதை வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இஃப் ஐ டேக் 1 more minute டு டெல் தட் ஸ்டோரி. ஓகே, ஸோ நமக்கு கரிகால சோழன் எல்லாத்துக்குமே தெரியும். அவரு வந்து ஒரு 14 வயசுலயே என்னமோ அவர் ராஜாவை ஆயிட்டாரு. அவரு கையில எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. சோ மக்கள் எல்லாம் பிரச்சனையை எடுத்துட்டு அவரோட கோர்ட்டுக்கு தான் தீர்த்து வைக்க வருவாங்க. சோ அப்ப வந்து அவர் சின்ன பையனா பார்த்துட்டு ஒரு டிஸ்பியூட் எடுத்த 2 பேரு, தம்பி நீ எல்லாம் வந்து எங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க போறியா, இட்ஸ் நாட் பாசிபிள், யாரோ பெரியவங்களை அனுப்பிச்சு விடுப்பான்னு இப்படியே சொல்லிட்டாங்க ராஜா கிட்ட. ராஜா வந்து அப்படிதான், அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்து ஒரு பெரியவர் என்னோட சீனியர் அட்வைசர் அனுப்பிச்சு விடுறேன், அவர் வந்து தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு அவரோட சீனியர் அட்வைசர் வராரு. அவரு நல்ல வயசானவரு, நல்ல வெள்ள முடி, நல்ல அப்படியே வயசானவரா வராரு. ஒருத்தர் வந்து அந்த டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கிறாரு. அந்த 2 பேருக்கும் சந்தோஷம். எப்பயுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கல 2 பேரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா அதை நோக்கிதான் நம்ம எல்லாம் பயணிக்கணும். 2 பேரும் சந்தோஷப்படணும் ஒரு பிரச்சனை தீரல. சோ அந்த 2 பேருமே சந்தோஷம் ஆயிட்டாங்க அந்த டிஸ்பியூட்ல. மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க, சரி வந்து இந்த பெரியவர் வந்து நல்லா தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு. திடீர்னு அந்த பெரியவர் மேக்கப் எல்லாம் கலைக்கிறாரு. அவர் விக கழட்டுறாரு, மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா அந்த 14 வயசு ராஜா தான். அப்புறம் தான் அந்த ராஜா சொல்றாரு, நீதி மட்டும் அளிக்க கூடாது, நம்ம ஜஸ்டிஸ் மட்டும் பண்ணக்கூடாது, ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி மக்களுக்கு காட்டணும். சோ வந்து ஒரு பெரியவர் வந்து நீதி சொன்னாதான் மக்கள் அது நீதி நம்புவாங்கன்னா அந்த பெரியவர் தான் அந்த நிறுத்தணும். சோ இந்த அளவுக்கு பழமையான ஒரு லீகல் சிஸ்டமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. சோ நம்ம வந்து லீகல் சிஸ்டத்திலயும் சிறந்து விளங்கணும். நம்ம வந்து நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் போனோம்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 பேர் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. நானும் அந்த ஒரு ஆம்பிஷன்ல தான் பர்சூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் லீகல் ப்ரொஃபஷன் எடுத்து அந்த ஒரு இதுல பர்சூ பண்ணுங்க. இந்த விக் மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அந்த ராஜா அந்த வெள்ளை விக் வச்ச பார்த்துதான் வெள்ளைக்காரன் வெள்ளை விக் வச்சிருக்கான். நீங்க இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா வெள்ளை விக் வச்சிருப்பாங்க. So it is possible that they should have copied from this story. This is my opinion. That's it. Sure. Thank you Prem sir. கடந்த அரை மணி நேரம் வந்து உங்களோட வேல்யூபிள் இன்புட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆக்குனதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பிக்மை கெரியரோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியர் சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை
உங்களை டீட்டெயில்டாக அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கெரியர் எடுத்தால் உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்கள். நன்றி.